வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஸ்பா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த ஸ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பால நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. இந்த ஸ்பால ஒரு 5-6 பொண்ணுங்க வேலை பார்க்கறாங்க. அந்த பொண்ணுங்க தினமும் விதவிதமான கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அப்படி வர கஸ்டமர் ஒவ்வொரு ரகமா இருப்பாங்க. அவங்கள கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துல ஒரு நாள் மட்டும் தான் நமக்கு காட்டுவாங்க. அந்த ஒரு நாள்ல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால இந்த ஸ்பால என்ன நடக்குது, இந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மத்தச்சாயன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஏறக்குறைய இவருக்கு 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிம்பர் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சொந்தக்கார பையன் இருக்கான்ல, அண்ணன் உங்களுக்கு கல்யாணம் தான் செட் ஆக மாட்டேங்குது, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். என்ன இடத்துலடா சந்தோஷமா இருக்கும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவர் அந்த மாதிரி இடம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ணா அந்த மாதிரி இடம்லாம் கிடையாதுன்னு, ஒரு ஸ்பா தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வேணான்ற மாதிரி மத்தச்சாயனும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபோட கல்யாண நாள் போல, அதாவது இவரோட கல்யாண நாள் போல, என் ஒய்ஃபுக்கு சாரி எடுக்கணும், நிறைய சாரி எல்லாம் காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்கவங்களுமே சாரி எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே பார்த்து பார்த்து ஒய்ஃபுக்காக இந்த இடத்துல செலக்ட் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கஃபே வாசல நமக்கு காட்டுறாங்க. ஒரு மாடல் பொண்ணு இருக்காங்கல்ல, போட்டோ ஷூட்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வேற இடமே கிடைக்கலையான்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப உள்ள இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒய்ஃப் மட்டும் இந்த பொண்ணியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கவனிக்கிறாரா நடுவுல செக் பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பிஸியா வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாடல்லாம் இங்க தான் வந்து போஸ்ட் கொடுக்கணுமா, இங்க எவ்வளவு ஃபேமிலி வராங்க, அந்த ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்ன ஆகுது, இந்த பொண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுக்காக அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்த விஷயத்த பாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் பார்க்க போறாருன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பார்க்காம வேலையில மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்ப சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்காக வாசல் கிட்ட வராங்கல்ல, அப்ப கூட ஹஸ்பண்ட் பாக்குறாரான்ற மாதிரி செக் பண்ணிட்டாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது பசங்க அசிங்கமான வார்த்தையை பேசிடுறாங்க. வெப் சீரிஸ்ல எல்லாம் இப்ப அசிங்கமான வார்த்தை வருது பாத்தீங்களா, அது சாதாரண வார்த்தை நினைச்சு பசங்க பேசிடுறாங்க. எங்க இருந்து இதை கத்துக்கிட்டீங்க, வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அம்மா திட்டிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்க. அம்மா சொல்றது சரிதான், இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. ஸ்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு போல, உன் கதையை சொல்றியா, அதை நான் படமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரு லூசி அப்படின்றது. என் கதையை பத்தி சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு, என் கதையில சுவாரஸ்யமா, அதாவது என்னோட வாழ்க்கையில சுவாரஸ்யமா எதுவுமே நடக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நிச்சயமா எல்லார் வாழ்க்கையிலயும் சுவாரஸ்யமா எது நடக்கும், இந்த ஸ்பாலியே கூட சுவாரஸ்யமா எது நடக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆக்ட பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தந்துடணும், அதுக்கப்புறமா கேரக்டர்ஸ்லாம் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்றதை காட்டணும், இதை தாண்டி கடைசியில அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வராங்கன்றதை காட்டணும். இந்த மாதிரிலாம் பண்ணா சூப்பர் ஸ்கிரீன் பிளே உருவாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இங்கதான் ஸ்பான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஓனரா இருக்கவங்க இருக்காங்கல்ல, ரிசப்ஷன் ஏரியால தான் இருப்பாங்க போல. அவங்களும் வேற ஒரு பொண்ணு ரிசப்ஷன் ஏரியாவை பார்த்துப்பாங்க. மசாஜ் பண்றது ஒரு 4 பொண்ணுங்களோட வேலை போல. இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்பவுமே ரெடி ஆவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களோட வேலைக்காக இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காலையில இருந்தே ஒருத்தர் மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு நிறைய செலிபிரிட்டி எல்லாம் கூட வந்திருப்பாங்க. இவன் ஒருவேளை செலிபிரிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நபர் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து தான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத அந்த ஓனர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து முடிச்சிடுறாருல, எல்லாரையும் போக சொல்லுங்க, நான் அப்புறமா யாரை செலக்ட் பண்றேன்றத சொல்றேன்னு சொல்றாரு. எல்லா பொண்ணுங்களும் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஷீலான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க தான் செலக்ட் பண்றாரு. இங்க வெயிட் பண்ணுங்க சார், ஷீலா வருவாங்கன்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றாங்க. இவருமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஷீலா ஒன்னதான் செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னோன்னா ஷீலாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இவருமே அந்த இடத்துல கேமரா இருக்கான்றதை செக் பண்றாரு. ஸ்பை கேமரா வச்சிருக்காங்களான்னு செக் பண்றாரு. சார் அந்த மாதிரி கேமராலாம் இங்க இருக்காது சார், நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. நான் செலிபிரிட்டி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வம்புல, அதுக்காக தான் செக் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மசாஜ் பண்றதுக்காக படுத்துறாரு. இப்ப ஷீலாவும் இவருக்கு மசாஜ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டா இவரை பத்தி கேட்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது ஒரு கஸ்டமர் இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர்கிட்ட இவங்களுமே 60 மினிட்ஸா இல்ல 90 மினிட்ஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 60 மினிட்ஸ் போதும், ஹாப்பி எண்டிங்லாம் இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாரு.
ஓனர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, சார் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க உள்ள இருக்கவங்க கிட்ட பேசிக்கலாம், அவங்க ஓகேனா ஓகே இல்லனா இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி நான் பேசிக்கிறேன்ற மாதிரி இவருமே உள்ள வந்துடுறாரு. சீக்கிரமா ஒரு பொண்ணை வர சொல்லுங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கோவமா சொல்றாரு. மோகினி வந்திருக்கவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருக்கான், நீ வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மோகினியும் அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு ஹாப்பி எண்டிங் கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இவன் பேச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே சரியில்லைல்ல, அதனால மோகினி அதெல்லாம் முடியாது சார், மசாஜ் மட்டும் தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சீனை போடாத, எனக்கு ஹாப்பி எண்டிங் வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இல்ல இல்ல அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி இவனுமே பக்கத்துல வந்து இவங்களை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கான். விட்ரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே தள்ளி விட்டுட்டு வேகமா வெளியே போயிடுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க, இவனுக்கு என்னால மசாஜ் பண்ண முடியாது, இவனை முதல்ல இங்க இருந்து அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு பிரச்சனைனா ஹெல்ப் பண்றதுக்காகவே 2 ஆளுங்களை வச்சிருக்காங்க போல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பால எல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக 2 பேருக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. இந்த நபருமே செம்ம டென்ஷன்ல இருக்காரு. சரி காசை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப காசை தாங்கன்ற மாதிரி வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு. இருங்க சார் கொஞ்ச நேரத்துல காசை தரன்ற மாதிரி ஓனர் லேடி நிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல. ஏண்டா இங்க வந்து பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடக்கலான்னு பாக்குறியா, தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த காட்ஸ் மாதிரி இருக்கவங்க இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ என்னைய மிரட்டுறீங்களா, நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீ யாரா இருந்தா என்னன்ற மாதிரி அடிச்சு அனுப்பி விடுறாங்க. செலிபிரிட்டின்னு ஒருத்தர் ஷீலா கிட்ட மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவர் இன்னும் மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு சார் இன்னும் மாஸ்க் போட்டிருக்கீங்க, கலட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல என்னை பத்தி தெரிஞ்சிரும்ல, அது வேணான்ற மாதிரி சொல்றாரு. நான் ரொம்பவே ஃபேமஸ், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இல்ல சார், இங்க ஏற்கனவே நிறைய செலிபிரிட்டி எல்லாம் வந்திருக்காங்க, நாங்க அதை பத்தி எல்லாம் வெளியவே சொல்ல மாட்டோம் சார், நீங்க வந்தது யாருக்குமே தெரியாது சார், நீங்க பிரைவசியை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஓபன் பண்றாரு. இவங்களுமே யார் இவருன்ற மாதிரி உத்து கவனிக்கிறாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தா ஃபகத் ஃபாசில் மாதிரியே இருக்காரு. ஓஹோ ஃபாஃபாவான்னு யோசிக்கிறாங்க. இல்லையே ஃபாஃபா இல்லையேன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இன்னுமா என்ன கண்டுபிடிக்கலன்னு கேக்குறாரு. சரி பிடிபட மாட்டேங்குது, நீங்க படம் நடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நடிச்சிருக்கனாவா, நிறைய நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓஹோ படம் இல்லாம சீரியல் நடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. சீரியல்லாம் இல்ல, படமே நடிச்சிருக்கேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன், பின்னாடி நிப்பேன், அதனால தான் பார்க்கல போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவர் மெயின் கேரக்டரா நடிக்கிறவர் கிடையாது, துணை கதாபாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடிக்கிறவரா இருப்பாரு. சாரி சார் நான் கவனிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நபர் கல்யாண நாளுன்னு ஒய்ஃபுக்கு சாரி எல்லாம் வாங்கினாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு என்னோட கல்யாண நாளுன்னு சொல்றாரு. பூஜைலாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படியா சார் ஓகே ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. வாங்க சார் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல, ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வெயிட் பண்ணுங்க சார் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஷீலா மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நெளிஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன சார் ஹாப்பி எண்டிங் வேணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஆமான்னு சொன்னோனே அதுக்கு தனி சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவங்களுமே ஹாப்பி எண்டிங்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷமா இவரும் வெளியே வராரு. அதாவது விசில் அடிச்சுக்கிட்டே இவர் வெளியே வந்துட்டு இருக்காரு. இவர் செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்னார்ல, அதனால வெளியே இருக்கவங்களும் ஹாப்பியா சார்னு கேக்குறாங்க. இவரும் ஹாப்பின்ற மாதிரி சொல்றாரு. உங்க ஃபேஸ காட்டுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு வாசல் கிட்ட போயிட்டு டக்குன்னு ஃபேஸ காமிச்சிட்டு ஓடிடுறாரு. ஆனா ஃபேஸ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தெரியல, இவன் எப்படி செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பையன் கிட்ட இருந்து கால் வருது. அந்த பையனோட வாய்ஸே சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. அந்த பையனுமே மசாஜ் பண்ணணும், எனக்கு நீங்க புக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். உன் வயசு என்னன்னு கேட்கும்போது 15 வயசுன்னு சொல்றான். 15 வயசுக்குலாம் நாங்க புக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மசாஜ் தானே அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கறான். மசாஜ்னு சொல்லிட்டு தான் வருவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், முதல்ல காலை வையின்ற மாதிரி இவங்களுமே பேசி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வேற ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் நார்த் இந்தியாவை சேர்ந்தவர் போல, பயங்கரமா ஹிந்தில எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நாங்க பொண்ணுங்களை வேணா வர வைக்கிறோம் சார், செலக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, அழக வச்சு செலக்ட் பண்ற மாதிரி தெரியுதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யாரு மசாஜ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் ஒய்ஃபோட கல்யாண நாளுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு அட்டென்ட் பண்றதுக்காக மோகினி தான் வந்திருக்காங்க. இவர் மோகினி கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் கல்யாண நாள், என் ஒய்ஃப் என் கூட இல்ல, இறந்து போயிட்டா, என் ஒய்ஃபுக்காக தான் இந்த சாரியை எடுத்திருக்கேன், இந்த சாரியை போட்டு நீங்க எனக்கு மசாஜ் பண்ணீங்கன்னா அவளே மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும், அவ கூட இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும், தயவு செஞ்சு எனக்காக போடுறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. சாரி சார் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவருமே காலில் விழுந்து கெஞ்சுறாரு. சரி ஓகே சார் நான் போடுறேன்ற மாதிரி மோகினியும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இங்க ஆஷான்ற ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு இருப்பா, அவ தான் இவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை ஏமாத்திட்டு நைஸா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஒய்ஃப் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட் இங்க வந்தார்ல அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாங்க.
சாரி மேடம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சொல்ல முடியாதா? அவர் இங்க தான் வந்தாரு, எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா கேக்குறாங்க. வேற வழி இல்லாம இவங்களுமே சொல்றாங்க. இந்த சமயம் இவர் இருக்கார்ல, எனக்கு ஹாப்பி எண்டிங் வேணும்னு கேக்குறாரு. இவர் கொஞ்சம் வெயிட் கை மாதிரி இருக்கு, அதுக்கு தனியா 5000 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. நான் 10,000 ரூபாய் தரேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சட்டுன்னு ஒய்ஃப் உள்ள வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவமா கேக்குறாங்க. வெறும் மசாஜ் மட்டும் தான், மசாஜ் மட்டும் தான் சொல்றாரு. இவர் ஹாப்பி எண்டிங் கேட்டாரான்ற மாதிரி இந்த ஆஷான்ற பொண்ணு கிட்ட ஒய்ஃப் கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லவே இல்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சமாளிக்கிறாங்க. சரி வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கூட்டு போறாங்க. எந்த ஊருக்கு வந்தாலும் சரி மசாஜ் பண்றதுக்காக போயிடுறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஹாப்பி எண்டிங்காக தானே போனீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே மத்தச்சாயன்னு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. 45 வயசாயும் கல்யாணம் முடியாம இருந்திருப்பாரு. அவரோட சொந்தக்கார பையன் கூட்டு போறன்ற மாதிரி சொன்னால, இங்கதான் கூட்டு வந்திருக்கான். மத்தச்சாயன் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. வெக்கப்படாதீங்க வாங்கன்ற மாதிரி இவனுமே அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். இவர் புதுசு வெக்கப்படுறாரு, இதை நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பொண்ணை நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஒரு பொண்ணோட பேரை சொல்றாங்க. இவங்க யாரோட பேரை சொல்லியிருப்பாங்கன்னா லூசின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் ரூம்ல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மோகினி இருக்காங்கல்ல, அந்த சாரிக்கு மாறிடுறாங்க. இவருக்கு இந்த இடத்துல மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒய்ஃபுக்காக நிறைய கவிதை எல்லாம் எழுதியிருப்பாரு போல, அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதனால மோகினிக்கும் லைட்டா இவரை பிடிக்கலாம் ஆரம்பிக்குது. ஹாப்பி எண்டிங் பண்ண முடியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாருல, இவங்க லாஸ்ட் கஸ்டமர் கிட்ட மறுத்திருப்பாங்க. ஆனா இவருக்கு என்னமோ பண்ணோன்ற மாதிரி தோணுது. இவங்க ஹாப்பி எண்டிங்கான வேலை எல்லாம் பண்ணிடுறாங்க. இவருமே ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த மத்தச்சாயனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிற நபரா இருப்பாரு. இப்ப லூசி வந்தோன்னே இவருமே வணக்கம் வச்சிட்டு இருக்காரு. சார் உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. முதல்ல வந்து காலை கிளீன் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடாதீங்க தொடாதீங்கன்னு எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி இவங்க மசாஜ் பண்றாங்க. இப்ப படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த இடத்துல படுக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப கஸ்டமரா இந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. வந்த டாக்டருமே மசாஜ்ல இருக்க எல்லா வகையை பத்தியும் சொல்றாரு. இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு எனக்கு வேணும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்க ஷீலான்னு ஒருத்தி இருக்கா, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அவளே ஓகேன்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. இப்ப லூசிக்கும் மத்தச்சாயனுக்கும் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. லூசி கிட்ட இவர் ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன சார் நல்ல டைப்பா இருக்கீங்க, ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் பேரண்ட்ஸ் சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்க, பண்ணி வைக்கிறதுக்கு யாருமே இல்லன்ற மாதிரி கவலையா பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப ட்ரீம் சாங்ல லூசி கூட டான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டிம்பர் ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கெத்தா சொல்றாரு. லூசி இம்ப்ரெஸ் ஆயிடுவா, நம்ம லூசியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாரு. லூசியுமே ஹாப்பி எண்டிங் வேணுமான்னு கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுமே ஹாப்பி எண்டிங்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருமே தப்பு பண்ணிட்டுமே சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் சார், ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி லூசி சொல்றாங்க. இப்ப டாக்டரை பார்க்கிறதுக்காக ஷீலா வந்துடுறாங்க. இப்ப டாக்டருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. இங்க ஸ்பெஷலிஸ்டே நீதானாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது சார், எனக்கு ஓரளவுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க எல்லா விதமான மசாஜும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வித்தியாசமா பண்ணாதான் பிடிக்கும்ன்ற மாதிரி இவருமே சூட் கேஸை ஓபன் பண்றாரு. இவர் கையோட கொண்டு வந்திருப்பாரு, அதை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா டார்ச்சர் பண்றதுக்கு நிறைய பொருள் இருக்கும்ல, அந்த பொருள் எல்லாமே இருக்கு. என்ன சார் இது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும், என்ன டார்ச்சர் பண்றியா, நான் காசு கூட கொஞ்சம் அதிகமா தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ்மா நிறைய தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி குச்சை வச்சு இவர் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மத்தச்சாயனுக்கு ஹாப்பி எண்டிங் பண்ணது கொஞ்சம் கில்ட்டாவே இருக்கு. இப்ப வெளியே வந்தோன்னா அந்த சொந்தக்கார பையனும் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணி கேட்கறான். எனக்கு என்னமோ கில்ட்டா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க வேலைக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் திரும்பி போய் லூசி கிட்ட பேச போறேன், எனக்கு அந்த லூசி பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கேண்டில்ல இருக்க மெழுக விலை வைப்பாங்கல்ல, எங்க விலை வைக்கன்னு இந்த பொண்ணு கேக்குறாங்க. பிரைவேட் பார்ட்ல விலை வைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஓகேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. இவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு, ஆனா பயங்கரமா என்ஜாய் பண்றாரு. இப்ப கிளம்பும் போது கூட கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்காரு. என்ன சார் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சூப்பரா இருந்தது, கண்டிப்பா திரும்பி வருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இந்த டாக்டர் பண்ண சொன்னதெல்லாம் நினைச்சு ஷீலா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்டா இருப்பாரு, அது பெயிண்டிங்லாம் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாரு. இங்க அசிஸ்டன்டா இருக்க பொண்ணுக்கு இவரை நல்லாவே தெரியுது. சார் உங்களோட பெயிண்டிங்லாம் நான் பார்த்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஒரு ரூம்ல போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மத்தச்சாயன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எதையாவது விட்டுட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல திரும்பி மசாஜ் பண்றதுக்காக வந்திருக்கேன், எனக்கு லூசி வேணும்னு சொல்றாரு. என்ன திரும்பி வந்திருக்காருன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி லூசி கிட்ட சொல்றாங்கல்ல, எது திரும்பி வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி லூசியும் இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல நார்த்
இந்தியன் பொண்ணா ஆஷான்னு ஒருத்தி இருப்பா பாத்தீங்களா, அவ தான் இந்த ஆர்டிஸ்டுக்கு மசாஜ் பண்றதுக்காக வந்திருக்கா. பேசிக்கிட்டே தான் இருப்பா போல. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவருமே ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணுமே சொல்றா, இவளுக்கு பாட தெரியும்னு சொல்றா. எனக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடி காட்டுறியான்னு கேக்குறாரு. சூப்பரா இந்த பொண்ணுமே பாடி காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்காக ஒரு டிராயிங் மட்டும் வரையறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பொதுவா எந்த மாதிரி டிராயிங் வரைவேன்றதை உனக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு ஓகேனா சொல்லு, நான் வரையறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. என்ன மாதிரி டிராயிங் வரைய போறாருன்றது நமக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி மத்த சாயனா காட்டுறாங்க. இப்ப லூசி வந்துடுறாங்கல்ல, படுங்க மசாஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன், என் கையை மசாஜ் பண்ணா மட்டும் போதும், எனக்கு இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பெருசா பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசென்ட்டா இந்த பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே கையில எல்லாம் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. படுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே இவருமே சட்டுன்னு படுத்துறாரு. இவங்களுமே மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மசாஜ் பண்றதுல ஒரு ஸ்டேஜ்ல இவருமே அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இந்த மனுஷன் தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்டுமே டிராப் பண்றாரு. இந்த பொண்ணு பார்த்தா மேல Dress போடாம கீழே மட்டும் Dress போட்டு தான் போஸ்ட் தந்துட்டு இருக்காங்க. நீ பயப்படாதே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன நம்புன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. சரி ஒரு ஆர்டிஸ்ட நான் நம்பி தான் இந்த போஸை தரதுக்கு முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குட் அப்படின்ற மாதிரி இவருமே வரைஞ்சிடுறாரு. போகும்போது அந்த பொண்ணு கிட்டே அந்த டிராயிங்கை தந்துட்டு போறாரு. அந்த பொண்ணுமே அதை பார்த்து சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இவருமே வெளியே இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த மத்த சாயனை பொறுத்த வரைக்கும் 60 நிமிஷம் வேணும்ன்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. 60 நிமிஷமே முடிஞ்சிருது போல. டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க எந்திரிச்சு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சா, இன்னும் உன் கூட இருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இவங்க அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா இவர் லவ் பண்றாருன்னு இந்த பொண்ணுக்கு புரியுது. இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, அதனால பேசி இவர் அனுப்பி விடுறாங்க. இவர் திரும்பி அந்த பையனுக்கு கால் பண்றாரு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் திரும்பி போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்கு காமிச்சாங்கல்ல, அதுல ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 60 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு 20 மினிட்ஸ் போதும்னு சொல்றாரு. இல்ல சார் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரி சீக்கிரமா ஏதாவது ஒரு பொண்ணை வர சொல்லுங்க, நான் கிளம்பணும், என் ஒய்ஃப் பக்கத்துல தான் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. ரூமை காட்டுறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வருவாங்கல்ல, அந்த பொண்ணு இருக்கும் போதே இவர் வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. சார் அவசரப்படாதீங்க சார், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா இவருக்கு பயந்து இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேவ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. ஆளு பார்க்க செம்ம மாசா இருக்காரு. இவன் செலிபிரிட்டி மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு கேட்கும்போது இவருமே என்ன மாதிரி மசாஜ் வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. ஸ்பெஷலிஸ்டான பொண்ணு அனுப்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஷீலான்னு ஒருத்தி இருக்கா, ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஒரு ஹஸ்பண்ட் வந்தாரு பாத்தீங்களா, லூசி தான் அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. அவர் முதுவை காட்டாம ஸ்ட்ரெயிட்டாவே இப்படி திரும்பி படுத்துறாரு. எனக்கு முதல்ல ஹாப்பி எண்டிங்க பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரி ஓகேன்னு பண்றதுக்காக வராங்க. ஒரே ஒரு விஷயம், என்ன அசிங்கமா திட்டு, அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும், அப்பதான் எனக்கு மூடு வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி அசிங்கமா திட்டுறதுலாம் எனக்கு வராதுன்ற மாதிரி லூசி சொல்றாங்க. ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. சரி நான் முதல்ல உன்னை அசிங்கமா திட்டுறேன், அப்பதான் உனக்குமே வரும்ன்ற மாதிரி அசிங்கமா திட்டுறாரு. சரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன திட்டு அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இவங்க திட்டவே மாட்டாங்கல்ல, அதனால இவங்கள போட்டு அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பான லூசி இருக்காங்கல்ல, இவரோட மூக்குலயே ஓங்கி ஒரு குத்து வைக்கிறாங்க. ஷீலா மசாஜ் பண்ணும்போது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் பேசுவாங்க போல, அந்த மாதிரி இவரை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சொன்னா நீங்க பயந்துருவீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பயமா, அதெல்லாம் எனக்கு கிடையாது, இந்த மாதிரி ஆளுங்களை நான் இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட ஒரு பொண்ணு போவா, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுதான் அந்த படத்தோட பேரு, எனக்கு கூட அந்த படம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒரு டைரக்டர் லூசி கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த டைரக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. போலீஸ் ரைட்லாம் வருமான்னு கேக்குறாரு. சார் லைசன்ஸோட நடத்திட்டு இருக்கோம், ரைட்லாம் வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் டைரக்டர், அதனால தான் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் வரவே வராது சார், நீங்க தைரியமா போலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பிரீத்தின்ற ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுமே என்ன மாதிரியான மசாஜ் வேணும்ன்றத சொல்றாங்க. அதுக்கு ஆஷான்ற பொண்ணு தான் கரெக்ட், ஆஷாவை அனுப்புறோம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வெயிட் பண்றதுக்காக ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரூம்ல இவங்க சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா சண்டை போடுவாங்க போல. இப்ப டைரக்டர் இருக்காருல, லூசி மசாஜ் பண்றதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி லூசி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நீங்க டைரக்டர் தானேன்னு கேட்கும்போது டைரக்டர் தான், இந்த இடத்துல கூட ஏதாவது கதை கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரீத்தியை காட்டுறாங்க. பிரீத்திக்கு மசாஜ் பண்றதுக்காக ஆஷா வந்துடுறாங்க. ஆஷா எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி இவங்க கிட்டயும் சகஜமா பேசிக்கிட்டே
மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மத்தச்சாயன் என்ன சொல்றாருன்னா, அந்த லூசி ரொம்ப கஷ்டப்படுறா, நான் அங்க இருந்து அவளை கூட்டு வர போறேன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணல, இஷ்டப்பட்டு தான் அங்க வேலை பாக்குறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்பி வாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இல்ல இல்ல, நான் லூசி இல்லாம வர மாட்டேன், கண்டிப்பா லூசியோட தான் வருவேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப திரும்பி இந்த மசாஜ் சென்டருக்கு வந்துடுறாரு. திரும்பி மசாஜ் வேணும், லூசி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லூசி பிஸியா இருக்கா, வேற யாரையாவது வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, லூசி வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் இந்த மாதிரிலாம் பண்றதை பாக்குற ஓனர் லேடிக்கு பயம் வந்துருது. எப்பவுமே அடியாள் மாதிரி 2 பேரை வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே பைக் எடுத்துட்டு வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கான்ட்ராக்ட் கில்லர்னு ஒருத்தர் சொன்னார்ல, தேவன்னு சொல்லியிருப்பேன். இந்த தேவம் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்றது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. என்ன எங்க சார் பார்த்திருக்க போறீங்க, நான் இங்க தான் ரொம்ப வருஷமா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மத்தச்சாயன் எப்ப லூசி வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, அப்பன்னு பார்த்து கல்யாண நாளுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னர்ஸை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றாரு. இங்க ஒரு இன்னர்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த இன்னர்ஸை போட்டுட்டு இருக்கேன், எனக்கு என்னோட இன்னர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா இப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையான்ற மாதிரி மத்தச்சாயன் கோவப்படுறாரு. நானே லூசி வரலன்ற கடுப்புல இருக்கேன், நீ வேற என்ன கடுப்பு ஏத்துறியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதுக்குங்க என்ன அடிக்கிறீங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி இவர் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த மத்தச்சாயன் கோவத்துல இருக்கிறதுனால பயங்கரமா சண்டை போடுறாரு. நிறுத்துங்கன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லி பாக்குறாங்க, ஆனா இவர் கேட்கவே மாட்டாரு. நம்மளே லூசியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு ரூம் கதவா திறந்துட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு ரூம்லயும் வேற வேற ஆளுங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. லூசி ரூமை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. டைரக்டர் ரூம்ல தான் லூசி இருக்காங்க. இப்ப அந்த ரூம் கதவையும் தட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் அந்த 2 ஆளுங்க தடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மத்தச்சாயனை தடுத்து சண்டை போடலாம் நினைக்கிறாங்க. ஆனா மத்தச்சாயன் இவங்க 2 பேரை விட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப மத்தச்சாயன் தனியால இவங்க 2 பேரை அடிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறமா லூசி இருக்க ரூம்குள்ள வந்துட்டு இருக்காரு. லூசி ரூம்ல இருக்க டைரக்டர் போலீஸ் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மத்தச்சாயன் வேற ஒருத்தர் வந்திருக்கிறது தெரிய வருது. இந்த மத்தச்சாயன் இருக்கார்ல, லூசி இங்க நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது, என் கூட வந்து சந்தோஷமா இரு, என் கூட வான்ற மாதிரி சொல்றாரு. நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா, எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிக்கல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசி அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. லூசி கிட்ட ஒரு நபர் அடி வாங்கினாரு பாத்தீங்களா, ஒய்ஃபை எப்படி காயம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாங்க. நீ போன கேப்ல நான் வலிக்கு விழுந்து அடிபட்டுச்சுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப மத்தச்சாயனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாதிரி ஆளுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் தேவ் கதவை திறப்பாரு. அந்த சமயம் எதிர் ரூம்ல இருக்க பொண்ணுமே கதவை திறந்திருப்பாங்க. அதாவது பிரீத்தின்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்களுமே கதவை திறந்திருப்பாங்க. இப்ப 2 பேருமே ஒருத்தர் பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்விம் சூட் கில்லர் போல, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. எது ஸ்விம் சூட் கில்லரா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஷீலாவும் ஷாக் ஆகுறாங்க. ஷீலாக்குமே அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீ தான் அந்த மசாஜ் கில்லரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது ஷீலாவை பொறுத்த வரைக்கும் மசாஜ் பண்றதுக்காக வராங்கல்ல, அவங்களெல்லாம் சாவடிச்சிருப்பாங்க போல. 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சைக்கோவா இருந்திருப்பாங்க, இப்பதான் மாறி இருக்காங்க போல. நம்ம 2 பேருக்குமே டார்கெட் அவதான், அவ கதையை எப்படியாவது முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தேவம் இவர் கொண்டு வந்த கன்னெல்லாம் எடுக்கிறாரு. ஓனர் லேடி இருக்காங்கல்ல, எதாவது பண்ணுங்கன்ற மாதிரி இந்த 2 பேர் கிட்ட சொல்றாங்க. எங்களாலாம் அந்த ஆளை சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மத்தச்சாயன் இந்த பொண்ணோட மனசை மாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இங்க ஒவ்வொருத்தரும் ஹாப்பி எண்டிங் கேட்பாங்க. நீ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பியா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லா பார்த்து பண்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து டைரக்டர் கவனிக்கிறாரு. சூப்பர் கதை கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் மேற்கொண்டு சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன சுடலாம் செய்யறாங்கன்ற மாதிரி எல்லாருமே அவங்க ரூம்ல மறையலாம் ஆரம்பிக்கிறாங்க. யார் யாரு ஷூட் பண்ணிக்கிறாங்கன்னா, தேவம் அந்த பிரீத்தியும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஷீலா கிட்டயும் இப்ப கன் இருக்கு. தேவ் கிட்ட இருந்து கன்னை வாங்கியிருப்பாங்க போல. அவங்களுமே பிரீத்தியோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 3 பேருக்குள்ள பெரிய சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. என்னடா ஷூட்லாம் பண்றீங்கன்ற மாதிரி இங்க இருக்க மத்தவங்க பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்க்கும் தகவல் போயிருது. ஒரு நபர் இன்னர்ஸ் வேணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அவருக்கு அவரோட இன்னர்ஸ் கிடைச்சிருது. இவங்க 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப் கீழே வர மாதிரி சவுண்ட் கேக்குது இல்ல, இவங்களுமே தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பால இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, போலீஸுங்க வந்தாங்க, ஆளுங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. கார்ல வரவர் ரேடியோ மூலியமா அதை கேட்கிறாரு. ஷாக் ஆன மாதிரி காரை நிறுத்துறாரு. இப்ப கார்ல இருக்க எல்லாருமே இடிச்சுக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா ஓவராலா படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா இல்லையான்றத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.